Praise the Lord. Hallelujah. 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 தர்மையான வேளையிலே கர்த்தரை நாம் துதிக்கப் போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அனைத்தும் நம்முடைய கர்த்தராகிய தேவனாகவே இருக்கிறார். எல்லாம் அவரே, ஆதியும் அந்தமும் சகலமும் அவராக இருக்கிறபடினாலே இம்மட்டுமாய் இந்த போராட்டமான காலங்களிலும் தேவன் நம்மை நடத்தி வருகிறபடினாலே நாம் ஒரு விஷயம் நன்றி செலுத்தி கர்த்தர் நம்ம எல்லாரும் துதிக்கலாமா? ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. உமக்கு மகிமை மகிமை மகிமை. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. துதிகளிலே வாழ்கிறவரே, துதிகள் மத்தியில் உலாவுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தூதர்கள், சேராபின்கள், கேருபின்கள் ஆராதிக்க வீற்றிருக்கிற கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்தர் 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 எங்கள் தேவன் நீர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் குற்றமில்லாதவர். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூதர்கள் சேனை மகிமையோடு எழும்ப தேவன் ஒவ்வொரு துதிகளிலும் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிற ஜனங்கள் நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம சொல்வோமா? தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூதர் சேனை தம் மகிமையோ எழும்ப. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூதர் சேனை தம் மகிமையோ எழும்ப. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூதர் சேனை தம் மகிமையோ எழும்ப. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூதர் சேனை தம் மகிமையோ எழும்ப. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. எழும்பு சீயோனே, ஒளி வந்ததே. எரிந்திடும் விளக்கே திருச்சபையே. எழும்பு சீயோனே, ஒளி வந்ததே. எரிந்திடும் விளக்கே திருச்சபையே. காரிருளே அகன்றிடுதே, கர்த்தரின் பேரொளி வீசிடுதே. காரிருளே கடந்திடுதே, கர்த்தரின் பேரொளி வீசிடுதே. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூதர் சேனை தம் மகிமையோடு எழும்ப. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூதர் சேனை தம் மகிமையோடு எழும்ப.
நலமுடன் நம்மை நடத்தி வந்தாரே, நலமுடன் நம்மை இதுவரையும் நிலை நிறுத்தினதே அவர் கிருபை. ஆமென். நலமுடன் நம்மை இதுவரையும் நிலை நிறுத்தினதே அவர் கிருபை. கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் பரமனை வாழ்த்திடுவோம். நம்மை கண்மணி போல் கடைசி வரை வாழ்த்திடும் பரமனை வாழ்த்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தந்த தூதர் சேனை தம் மகிமையோடு எழும்ப. ஆமென். துதிகள் நடுவே கர்த்தர் தந்த தூதர் சேனை தம் மகிமையோடு எழும்ப. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. குறித்திடும் வேலை நம்மை உயர்த்திடுவார். நம்மை தாழ்வில் நினைத்தவரை வாய்களை திறந்து நாம் துதிப்போமா? குறித்திடும் வேலை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். நம்மை குறித்திடும் வேலை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய் திறப்போம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய் திறப்போம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க தூதர் சேனை தம் மகிமையோடு எழும்ப. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க தூதர் சேனை தம் மகிமையோடு இழங்க. மகிமைக்கென்றே பரிந்துரை திடுவான் இழைத்திடுவோம். தெரிந்தெடுத்தார்த்தம் மகிமைக்கென்றே பரிந்துரை திடுவான் இழைத்திடுவோம். ரட்சிப்பினால் அலங்கரித்தார், ரட்சகர் திருவடி சேர்த்திடுவோம். ரட்சிப்பினால் ரட்சகர் திருவடி சேர்ந்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தந்த தூதர் சேனை தம் மகிமையோடு எழும்ப. துதிகள் நடுவே கர்த்தர் தந்த தூதர் சேனை தம் மகிமையோடு இறங்க. மீண்டும் சொல்வோமா? நலமுடன் நம்மை இதுவரையில் நிலை நிறுத்தினதே அவர் கிருபை. நலமுடன் நம்மை இதுவரையில் நிலை நிறுத்தினதே அவர் கிருபை. கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் பரமனை வாழ்த்திடுவோம். நம்மை கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் பரமனை வாழ்த்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தந்த தூதர் சேனை
சேனைத்தம் மகிமையோடிறங்க துதிகள் நடுவே கர்த்தர் தங்க தூத சேனைத்தம் மகிமையோடிறங்க தெரிந்தெடுத்தார்த்தம் மகிமைக்கென்றே பரிந்துரை தேடுவார் பிழைத்திடுவோம் நம்மை தெரிந்தெடுத்தார்த்தம் மகிமைக்கென்றே பரிந்துரை தேடுவார் பிழைத்திடுவோம் ரட்சிப்பினாள் அலங்கரித்தார் ரட்சகர் திருவடி தேடுவோம் ரட்சிப்பினாள் அலங்கரித்தார் ரட்சகர் திருவடி சேர்த்திடுவோம் தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே துதிகள் நடுவே கர்த்தர் தந்த தூதர் சேனைத்தம் மகிமையோடெழும்ப துதிகள் நடுவே கர்த்தர் தந்த தூதர் சேனைத்தம் மகிமையோ இறங்க தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு கிருபையுள்ளவர், கிருபை நிறைந்தவர். அழகான ஒரு வரி, தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வில் துதிக்க வாய்களை திறப்போம். நமக்கு தேவன் நாவுகளை கொடுத்ததே கர்த்தரோடு கூட பேசுவதற்காக, கர்த்தரை நேரம் துதிப்பதற்காக, தேவனை உயர்த்துகிற வார்த்தைகளை சொல்வதற்காக, கர்த்தரையே துதிப்பதற்கு போற்றுவதற்காக கொடுத்திருக்கிறார். இந்த வேளையில கூட இந்த ஆராதனை இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம எல்லா கரங்களை மூடி சொல்லுவோமா? தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய் திறப்போம். வாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய் திறப்போம். வாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய் திறப்போம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. Praise the Lord, praise the Lord, hallelujah, praise you Father, hallelujah, 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 hallelujah. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரமையா, 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 ஸ்தோத்திரமையா. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட எல்லாமே கேட்கலாம். ஆண்டவரே, எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டாம், அந்த ஆசீர்வாதம் வேண்டும், இது வேண்டாம்ப்பா, இது தேவைப்பா, எல்லாமே கேட்கலாம். ஆனால் நம்முடைய ஆன்மா ஒன்றே ஒன்று தான் கேட்கும், நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. நம்முடைய சரீரத்துக்கு இந்த உலகத்தில் நிறைய பொருள் தேவை வாழ்கிறதுக்கு. ஆனால் நம்முடைய ஆத்மா வாழ்கிறதுக்கு ஒரே ஒரு பொருள் தான், இயேசு மாத்திரம்தான். நம்முடைய தேவன் மாத்திரம்தான் இந்த ஆத்மா வாழ வைக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள், அவர் மாத்திரமே. எனவே உண்மையான நிரந்தரமானது அதுவே. ஒரு தேவதாசன் கிட்ட அவர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னாராம், எல்லாமே கேட்கிறியே, முக்கியமானது நீ கேட்க மறந்துட்ட. அப்போ அவர் நினைச்சாரா, என்ன முக்கியமானது? அப்போ ஆண்டவர் சொன்னாராம், உன் ஆத்மா கிட்ட கேட்டுப்பாரு. ஆத்மா சொல்லிச்சான், ஆண்டவர் மட்டும்தான் உனக்கு தேவை. அல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையில கூட நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. பாழாகும் லோகம் வேண்டாமையா, வீணான ஆசை வெறுத்தேனையா. பாழாகும்
உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ? பேர்புகழ் கல்வி அழியாததோ? உலகத்தின் செல்வம் நிலையானதோ? பேர்புகழ் கல்வி அழியாததோ? பின்னே கேட்டீர் இக்கேள்வியை, பதில் என்ன சொல்வேன் நீரே போதும். நாம் சொல்வோமா? பின்னே நீர் கேட்டீர் இக்கேள்வியை, பதில் என்ன சொல்வேன் நீரே போதும். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ? எது வேண்டும் நாதா உமன்வல்லவோ? யார் வேண்டும் நாதா நீரல்லவோ? எது வேண்டும் நாதா உமன்வல்லவோ? சிற்றின்பலோகம் சீக்கிரம் போகும், பேரின்பநாதா நீர் போதாதா? சிற்றின்பலோகம் சீக்கிரம் போகும், பேரின்பநாதா நீர் போதாதா? யார் வேண்டும் என்று ஏன் கேட்டிரோ? யார் வேண்டும் என்று ஏன் கேட்டிரோ? எங்கே நான் போவேன் உம்மை அல்லால்? எங்கே நான் போவேன் உம்மை அல்லால்? யார் வேண்டும் நாதா நீரல்லவோ? எது வேண்டும் நாதா உமன்வல்லவோ? யார் வேண்டும் நாதா நீரல்லவோ? எது வேண்டும் நாதா உமன்வல்லவோ? Praise the Lord. நீங்க தள்ளிட்டீங்கன்னா எனக்கு ஒன்றுமே இல்லப்பா. என்னை தள்ளினாள் எங்கே நான் போவேன்? அடைக்கலம் ஏது உம்மை அல்லால்? என்னை தள்ளினாள் எங்கே நான் போவேன்? அடைக்கலம் ஏது உம்மை அல்லால்? கல்வாரியின்றி கதியில்லையே, கல்வாரியின்றி கதியில்லையே. கர்த்தரின் பாதம் சரணடைந்தேன், கர்த்தரின் பாதம் சரணடைந்தேன். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ? எது வேண்டும் நாதா அன்பல்லவோ? யார் வேண்டும் நாதா நீரல்லவோ? எது வேண்டும் நாதா உமன்வல்லவோ? உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ? பேர்புகழ் கல்வி அழியாததோ? உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ? பேர்புகழ் கல்வி அழியாததோ? பின்னே நீர் கேட்டீர் இக்கேள்வியை, பின்னே நீர் கேட்டீர் இக்கேள்வியை, பதில் என்ன சொல்வேன் நீரே போதும்? பதில் என்ன சொல்வேன் நீரே போதும். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ? எது வேண்டும் நாதா உமன்வல்லவோ? யார் வேண்டும் நாதா நீரல்லவோ? எது வேண்டும் நாதா
சிற்றின்பலோகம் சீக்கிரம் போகும். பேரின்பநாதா நீர் போதாதா? யார் வேண்டும் என்று என் கேட்டிரோ? யார் வேண்டும் என்று ஏன் கேட்டிரோ? எங்கே நான் போவேன் உம்மை அல்லால்? எங்கே நான் போவேன் உம்மை அல்லால்? யார் வேண்டும் நாதா நீரல்லவோ? எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ? யார் வேண்டும் நாதா நீரல்லவோ? எது வேண்டும் நாதா வல்லவோ? பாழாகும் லோகம் வேண்டாமையா? பாழான லோகம் வேண்டாமையா? வீணான வாழ்க்கை வெறுத்தேனையா? வீணான வாழ்க்கை வெறுத்தேனையா? யார் வேண்டும் நாதா நீரல்லவோ? எது வேண்டும் நாதா மண்பல்லவோ? நம்முடைய ஆத்மா கூட சொல்லுவோம், ஆண்டவர் மட்டும்தான். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? யார் வேண்டும் நாதா நீரல்லவோ? எது வேண்டும் நாதா மண்பல்லவோ? யார் வேண்டும் நாதா நீரல்லவோ? எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ? Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. அவர் மாத்திரமே, அவர் மாத்திரமே, அவர் ஒருவர் மாத்திரமே நம்முடைய ஆத்துமாவின் சந்தோஷத்தை, சமாதானத்தை, நிறைவை தர முடியும். நம்முடைய ஆத்துமா எப்பொழுதுமே விரும்புகிற ஒரு பொருள் எதுவுமே இல்லை. ஒன்றை தவிர, ஆண்டவரை தவிர. அவர் மாத்திரமே ஆத்துமாவுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது, ஏமான், இன்னும் பலவிதமான தாசர்கள், ஆசாப், இன்னும் பலவிதமான சங்கீதக்காரர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள், தேவன் செய்ததை நினைத்து துதியுங்கள், 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 துதியுங்கள். அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. நம்ம கூட சொல்லுவோமா? எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்ன கடங்காத கிருபைகளுக்காக என்றும் தாங்கும் அவருடைய புயமே. அந்த புயத்தின் பேர் இயேசு. அந்த இயேசுவை நாமத்தை புகழ்ந்து கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? Thank you Jesus. எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணி கடங்காத கிருபையற்காய் என்றும் தாங்கிடும் தம் புயமே. இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கிடும் தம் புயமே. இந்த இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போல் அதை போல எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனைகள்? எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனைகள்? எண்ணி எண்ணி துதி செய்வாய், இன்னும் கடங்காத கிருபைகள் காய் என்றும் தாங்கிடும் தம் புயம். அவர் புயம் இந்த இயேசுவின் நாமமே எங்கும் தாங்கிடும் தம் புயமே. இந்த இயேசுவின் நாமமே.
எதிராக எழும்பும் ஆயுதங்கள் வாய்க்காது. உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார், என்ன கலங்காத கிருபைகள் காய் என்றும் தாங்கிடும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கிடும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே. Thank you Jesus. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே கலங்காதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். ஆமென். என்ன கடங்காத கிருபைகள் காய் எங்கும் தாங்கிடும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கிடும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே. யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில்? அந்த தேவன் எலியாவின் தேவன் எங்கே? நம் தேவன் உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வார், இன்னும் கடங்காத கிருபைகள் எங்கும் தாங்கிடும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எங்கும் தாங்கிடும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. சொல்வோம் ஆமென். உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. அறிக்கை செய்யலாம். ஆமென். உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய், இன்னும் கடங்காத கிருபைகள் காய் என்றும் தாங்கிடும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கிடும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கிடும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் தாங்கிடும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. ஏசாயால வாசிக்கிறோம், அவருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அந்த தேவனுடைய கரத்திற்குன்னு ஒரு பெயர் தான் ஜீசஸ். ஹல்லேலூயா. அவர் நமக்கு துணை நிற்கிற தேவன், நம்மை நடத்துகிற தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன். எந்த காலத்திலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எண்ணி எண்ணி துதி செய்வார், இன்னும் கடங்காத கிருபைகட்காய் என்றும் தாங்கிடும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அமர்ந்திருப்பே, அருகினிலே சாய்ந்திருப்பே. தொழில் இந்த வார்த்தை சொல்லும் பொழுது வேதத்தில் ஒரு நபரை குறித்து ஞாபகம் வரும். யோவான் எப்பொழுதும் இயேசுவின் மார்பிலே அவன் சாய்ந்து கொண்டிருந்த சீஷன், எப்பொழுதும் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான். இன்றைக்கு இயேசுவின் மார்பு இல்லை, ஆனால் நம்முடைய ஆத்துமாவுக்கு தெரியும் அவருடைய சமூகமே அவருடைய மார்பு. அவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு ஆத்துமாவும் அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம சொல்வோமா? அமர்ந்திருப்பே அருகினிலே சாய்ந்திருப்பே தோளினிலே அமர்ந்திருப்பே அருகினிலே சாய்ந்திருப்பேனும் தோளினிலே ஏசையா என் நேசரே அன்பு கூர்ந்தீர் ஜீவன் தந்தீர் நேசிக்கின்றேன் உம்மைத்தானே நினைவெல்லாம் நீர்தானையா துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம் அமர்ந்திருப்பே அருகினிலே சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. சொல்வோம், ஆண்டவரே அமர்ந்திருப்பேன் அருகினிலே சாய்ந்திருப்பேன் தோளினிலே ஏசையா என் நேசரே அன்பு கூர்ந்தீர் ஜீவன் தந்திராமே நேசிக்கிறேன் உம்மைத்தானே நினைவெல்லாம் நீர்தானையா துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நான். சத்தத்தை உயர்த்தி சொல்வோமா?
அருகினிலே சாய்ந்திருப்பேன் தோளினிலே. ஹல்லேலூயா. உம் நாமம் உயரணுமே, உம்மரசு வரணுமே, உம் சித்தம் நடக்கணுமே. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா சொல்லுவோமா? அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா. Praise the Lord. Hallelujah. நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்தவர்களாக ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு விசையாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தொடர்ந்து நம்ம நடத்த போகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி 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 நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் தேவ செய்திக்கு நேராக நாம் போகலாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Thank you God. கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். இந்த 2வது ஆராதனையிலும் சந்தோஷமாக ஆராதித்து வந்த காலையில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள மிகவும் சந்தோஷமாக கர்த்தர் கொடுத்த நாளுக்காக நேரத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை உங்களை நிரப்புவதாக. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசி கேட்போம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உடைய வார்த்தையால் எங்களை நிரப்பும். ஹோலி ஸ்பிரிட் எங்களை நிரப்பும். பேசும், நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவஜனமே, நம்முடைய ஆண்டவருக்கு ஒப்பானவர் யார்? அப்படி ஒரு தேவனை நாம் பாக்கியமாக கொண்டிருக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகள் என்றும் அவர் நம்முடைய தேவன் என்றும் அறிந்து புரிந்து அவரோடு இணைந்து வாழ்வது அவ்வளோ பெரிய பாக்கியம். அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை கண்டு அநேக புறஜாதிகள் பயந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களால் அல்ல, அவர்களுடைய தேவன் நம்முடைய தேவனால எல்லா ஜனங்களும் பயந்தார்கள். ஹல்லேலூயா. யோர்தானை கடந்து போகும்போது எரிகோல இருக்கிற ஜனங்கள் இவருடைய இருதயம் கரைந்து போயிட்டான். அப்படியே கரைஞ்சு போச்சான். ஓ, செங்கடலை பிரித்த தேவன், எகிப்தியரை கவிழ்த்து போட்ட தேவன், எகிப்து சேனைகளெல்லாம் மாண்டு போயின, எகிப்தியர்கள் அசந்து போனார்கள். இந்த தேவன் பெரியவர்.
ஹல்லேலூயா. பல புறஜாதிகள் மத்தியில நம்முடைய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மிகவும் பெரியவர். ஆகையினால் இந்த ஜனத்தை சாதாரணமா அசைக்க முடியாது, சாதாரணமா கிட்ட நெருங்கிட முடியாதுன்ற ஒரு பெரிய மனப்பான்மை அவங்களுக்குள்ள எல்லா புறஜாதிகளுக்குள்ளேயும் சுத்தி இருந்த ஜனங்களுக்குள்ள ராஜாக்களுக்குள்ள இருந்தது. தேவன் செய்தார். ஹல்லேலூயா. ஷாந்தல்லாதாராபா. அதே தேவன் இந்த நாளிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற தேவ ஜனங்களை, கிறிஸ்துவ ஜனத்தை சாதாரணமாய் அசைக்க முடியாது என்று சொல்வார்கள். தேங்க்யூ லார்ட். அநேக தேசங்களில் சொல்ல போகிறார்கள், இந்த தேசத்திலும் சொல்ல போகிறார்கள். உன்னை பகைக்கிற, உன்னை தேவையில்லாத விரோதிக்கிற அநேகர் அந்த வார்த்தையை சொல்ல போறாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. தேங்க்யூ லார்ட். தேவன் அவர்களுக்கு செய்த ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த நாளில் நமக்கு ஆகாரமாய் கொடுத்திருக்கிறார். அதை நாம் பார்த்து நாம் கடந்து போக போகிறோம். அப்படியே தேவன் நமக்கும் ஒவ்வொருத்தருக்கும் செய்ய போகிறார். முதலாவது, இந்த தேவன் இந்த ஜனங்களுக்கு ரொம்ப விசேஷமானவர். அவங்களுடைய ஜனங்களை அசைக்கவே முடியாது என்று புறஜாதி பயந்தது காரணம் என்ன? நம்முடைய தேவன் காக்கிற தேவனாய் இருந்தார். ஹல்லேலூயா. யாத்ராகமம் உபாகம் 33:26 வாசிங்க. 33:26 வாசிங்க. யாத்ராகமம் உபாகமம் 33:26. யசூரனுடைய தேவனைப் போல் ஒருவனும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். ஹல்லேலூயா. இவர் இறங்கி வந்து காக்கிற தேவன். உடனே தீவிரமாய் இறங்கி வந்து இஸ்ரவேல் ஜனங்களை காத்து கொண்டிருக்கிறார். அதனால சாதாரணமாக இந்த ஜனங்களை தொட முடியாது. எகிப்தில் அவ்வளோ வாதைகள் வந்தது, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரவில்லை. கர்த்தர் பாதுகாத்தார். வழி நடுக்க வரும்பொழுது எத்தனையோ ஜாதிகள் மோத பார்த்தார்கள். ஆனாலும் அத்தனை ஜாதிகளும் தோற்று போயின. ஒருவரும் ஜெயிக்க முடியவில்லை. இஸ்ரவேலின் தேவன் காக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Wonderful God, wonderful God. அந்த தேவன் நம்முடைய தேவன். Oh my God, hallelujah. அப்படியே நாம புதிய ஏற்பாட்டிலே நம்ம வாசிக்கும் பொழுது லூக்கா 22:31-32 வாசிங்க. பின்னும் கர்த்தர், சீயோனே சீமோனே, இதோ கோதுமையை சியோனே சியோனே கலகினால் பிழைக்கிறது போல சாத்தான் உங்களை பிழைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை சிறைபிடித்து என்றார். ஹல்லேலூயா. சியோனே சியோனே, தேவஜனமே, பரிசுத்தவானே பரிசுத்தவாட்டியே, உன்னை எத்தனையோ முறை அடித்து நொறுப்பதற்கு சாத்தான் கேட்டுக்கொண்டான். ஆனா நான் இடம் கொடுக்கல. உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி கர்த்தரிடத்துல நான் செபிச்சேன் ஏசப்பா சொல்றார். இன்னைக்கு அப்ப நாம பாதுகாத்து நம்முடைய விசுவாசம் வளர்ந்து நம்ம ஸ்டெடியா நிற்கிறதெல்லாம் கர்த்தரால. நம்முடைய விசுவாசங்கள் மிகவும் குறைவான காலத்தில் கூட சத்ரு மோதி நம்மளை அழிச்சிருக்க கூடும். ஆனால்
நமக்காய் பரிந்து பேசுகிற, நமக்காய் பாதுகாக்கிற, நம்ம மேல கருசனை உள்ள மெய்ப்பரால நம்முடைய விசுவாசத்தில் நிறுத்தப்பட்டோம். நம்முடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தேவச்சனமே, உன்னை அசைச்சிட முடியாது, பயப்படாத. ஐயோ, எனக்கு கொஞ்சம் பலம் தானே இருக்குது, எனக்கு கொஞ்சம் அறிவு தானே இருக்குது, கொஞ்சம் தான் எனக்கு விசுவாசம், ரொம்ப அனுபவம் இல்லை என்று நீ கலங்கலாம். ஆனால் கர்த்தர் உனக்காக பரிந்து பேசுகிறார், வேண்டுதல் செய்கிறாரு. இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், என்னைக்கோ நீ அழிந்து போயிருப்ப, ஆனாலும் நான் உனக்காக வேண்டினேன். மகனே மகளே, இந்த காலையில உன் விசுவாசமும் என் விசுவாசம் என்னைக்கோ போயிட்டு இருக்கோம், ஆனாலும் இந்த விசுவாசம் காக்கப்பட்டது. நீயும் நானும் சுகபத்திரமா இதுவரைக்கும் காக்கப்பட்டு வருகிறது நம்முடைய மீட்பர் ரட்சகர் இயேசுவால. ஹல்லேலூயா, thank you Lord. கர்த்தர் நல்லவர், நல்லவர். இப்படி பல விதத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் காத்ததுனால புறஜாதிகள் பிரமித்தார்கள். பா, இந்த ஜனத்தை சாதாரணமாய் தொட முடியாது. அதே தேவன், அதே கடவுள், அதே ரட்சகர், அதே விசுவாசம், அதே தேவனுடைய ஜனம், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நாம் இருக்கிறோம். நம்மையும் உன்னையும் யாரும் தொட முடியாது. பயப்படாத. இப்போ இல்ல, எப்பவும் நம்மை காப்பவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஓ ஷபரதலபா. அடுத்தபடியாக காக்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய தேவன் நம்மை போஷிக்கிறவர். உபாகமம் 8:16 வாசி. உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் பிதாக்களாகிய கர்த்தரை நீ மறவாமலும். தேங்க்யூ லார்ட். 40 வருஷம் இஸ்ரேல் ஜனமே, உன் பிதாக்களை கர்த்தர் போஷிச்சுன்னு வந்தார்ல அப்படின்னு உபாகமத்தில் ஞாபகப்படுத்தி எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் எழுதுகிறார், 40 வருஷம் உன் பிதாக்களை நான் போஷிச்சு காக்கல. விவசாயம் பண்ணாங்களா? ஆடு மேய்ச்சி கொண்டிருந்தாங்களா? வேற என்ன வியாபாரம் பண்ணாங்க? வனாந்தரத்தில் ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது. பிரத்யேகமாய் தேவன் மன்னாவை பொழிந்து காப்பாற்றினார். இப்பொழுதும் இந்த காலத்துல விசுவாசியே, தேவ ஜனமே, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளையே, வியாபாரம் இல்லாம, வருமானம் இல்லாம, ஒண்ணும் இல்லாம இந்த 4 மாசத்துக்கு மேல 4.5 மாசம் கர்த்தர் காத்து கொண்டாந்துட்டாரு. இனிமேலும் காக்க போஷிக்க வல்லவர் நம்முடைய தேவன். போஷிக்க வல்லவர், போஷிக்க வல்லவர். எதுக்கும் பயப்படாதுன்னு காலையில பேசுறாரு. உன் கூட இந்த 2வது ஆராதனையில கர்த்தர் பேசுறாரு. நீ பயப்படாத, பயப்படாத, உன்னை போஷிப்பார். ஐயோ வேலை இல்லையே, வருமானம் இல்லையே, நோ, நம்முடைய தேவன் அதை வச்சு அல்ல, உன்னை அழைச்சாருங்கல்ல, நம்மெல்லாம் அவருடைய நாமத்தை தரித்தார் இல்ல, அந்த நாமத்திற்காகவே நம்மை அழைத்த தேவன் நம்மை முன்குறித்ததற்காகவே கடைசி நாள் வரைக்கும் போஷிக்கிற தேவன் நம்மை. ஹல்லேலூயா. நீ வியாபாரம் பண்ணதை விட நிறைவாகவே உனக்கு கர்த்தர் கொடுத்துன்னு வருவார். எல்லாரையும் கேட்கும் போது உண்மையா சொல்றாங்க, நல்லா சாப்பிட்றோம், நல்லா சாப்பிட்றோம், கர்த்தர் நல்லா போஷிக்கிறாரு. இந்த காலங்களிலும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். லூக்கால சொல்லிக் கொடுக்கும் போது ஏசப்பா என்ன சொல்லிக் கொடுத்தார்? 11:3 வாசிங்க. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். ஆமென். சொல்லிக் கொடுத்தார் விசுவாசத்தை. ஜெபம் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு தாங்க, ஒரு மாசத்துக்கு தாங்க, ஒரு வருஷத்துக்கு தாங்க, மூட்டை அரிசி கொடுங்க அப்படி கேட்கல, சொல்லல ஏசப்பா. ஏசப்பா அழகா டெய்லி ஜெபம் பண்ணும், டெய்லி விசுவாசம். அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடு போதும்னார். அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடு போதும். இப்ப நாம என்ன பண்ணிருப்போம்? எல்லாரும் மூட்டை அரிசி, மிளகாத்தூளா அடக்கி, பருப்புகளா அடக்கி, ஸ்டோரா வாங்கி வந்து வச்சுட்டு நம்ம வாழ்க்கை நடத்துறோம். தப்பு ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். ஆனா இந்த காலத்துல அப்படி ஒண்ணு மொத்தமா வாங்கி வைக்கலன்னா, நல்ல விசுவாசம் இதுதான், சூப்பர் விசுவாசம் இதுதான். வாங்கி வாங்கி அடக்கி வச்சு வாழறது சாப்பிட்றதை விட தினந்தோறும் அன்றன்று உள்ள ஆகாரம் எனக்கு தாரும். ஹல்லேலூயா. என் கூட கேளுங்க, அப்பா ரட்சகரே ஏசப்பா, உரிமையோட எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. அப்படியே, ஏசப்பா இன்னைக்கு எனக்கு ஆகாரத்தை தாங்க. நீங்க நம்புறீங்களே இல்லையோ, நான் உண்மையே சொல்றேன்,
எந்த இடத்துல, எந்த சர்ச்சில், எந்த சர்ச்சை சார்ந்த கூட்டங்களிலே தேவ பிள்ளைகள் வீட்டில் ஒரு சின்ன ஆகாரம் எனக்கு கிடைச்சதுன்னா கூட அதை சாப்பிட்டுட்டு பிறகு அடுத்த நொடியே கர்த்தரை நான் நினைப்பேன், ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அது நல்ல ருசியான ஆகாரமாக இருந்தாலும் சரி, சாதாரண கஞ்சியாக இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஏனென்றால் அதை கொடுக்குறது தேவன். அப்படியே நைட்டில் போகும்போது அப்படியே டயர்டாக இருந்தாட உட்காந்துப்பா, இன்னைக்கு பெட்ரோல் கொடுத்தீங்க, சாப்பாடு கொடுத்தீங்க, பாதுகாத்தீங்க, நான் எங்கெங்கேயோ யோசிச்சுருந்தேன், என் வண்டியை கரெக்டாக ஓட்டிகிட்டு வந்தீங்க, பாதுகாப்பாக கொண்டு வந்திருக்கீங்க, பலன் கொடுத்தீங்க, ஆண்டவரே தேவையான டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க, சந்தோஷத்தை கொடுத்தீங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஸ்தோத்திரத்தை பண்ணுவேன். ஆண்டவரே மனப்பூர்வமாக ஸ்தோத்திரத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என் வேலையில் இரவு நேரத்தில் நான் தொடங்குவேன். என் அன்பான தேவச்சனங்களே, தேவ பிள்ளைகளே, அன்னைக்கு போஷிக்கிறது தான் சூப்பர். ரொம்ப டெரிபிள் விசுவாசம். இருக்கிறத விட இல்லாத நேரத்தில் தான் அவரை நாம் அனுபவிக்க முடியும். ஏன்னா அப்போ தான் நம்ம டெய்லி ஜெபம் பண்ணுவோம், டெய்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம், டெய்லி கர்த்தர் கேட்போம். ஹல்லேலூயா. இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை டெய்லி கொடுத்து போஷிச்சதுனால புறஜாதிகள் யோசிக்கிறாங்க, எப்படிப்பட்ட தேவன் பாவர், அழகா போஷிக்கிறாரு அவங்களை அப்படின்னு அவர்கள் எல்லாருக்கும் தெரிந்தது ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம். அடுத்தபடியாக எதனால் விசேஷமான ஒரு ஜனங்களாய் எல்லாரும் பயந்தார்கள் என்றால், ஆண்டவர் வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31-32 வாசி கேட்போம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும். சகல வழிகளையும் காட்டுறதும், எங்க பாளையம் இறங்கணும்னு சொல்றதும், மேகஸ்தம் அப்படியே நின்றுடும், அங்க பாளையம் இறங்கணும். அது மூவ் ஆச்சுன்னா அப்படியே கூடவே போகணும். அந்த மேகஸ்தம்பத்தை கொண்டு வழி காட்டினார், வழி நடத்தினார் நம்முடைய மேய்ப்பர். அழகா மனுஷன் நடக்க முடியாத வழிகள்லாம் ஃபர்ஸ்ட் காலால நடந்தது நம்ம கர்த்தர் ஜனம், இஸ்ரவேல் ஜனங்கள் தான். ஹல்லேலூயா. நினைத்து பார்க்க முடியாத வழி, யோசிக்க முடியாத வழியில நம்முடைய ஆண்டவர் நடத்தினார். ஹல்லேலூயா. யோசிக்க முடியாத வழியில நம்முடைய தேவன் நடத்தி சென்றார். ஹல்லேலூயா. அத நம்ம பாடல்ல ஒன்று பாடுவோமே, நீர் நடத்தும் வழிகளெல்லாம் நினைப்பேன் நன்றியுடன், அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா, அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா, போஷித்து காத்து அரவணைத்தே பலன் ஈந்து நடத்தி வந்தீர், போஷித்து காத்து அரவணைத்தீர் பலன் ஈந்து நடத்தி வந்தீர், நீ நடத்தும் வழிகளெல்லாம் நினைப்பே நன்றியோடு, அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா, அறியாத வழியில் இந்நாள் வரை சுமந்து வந்தீரையா. உண்மையாவே நீங்களும் நானும் இந்த ஆண்டவருடைய வழியில வந்திருக்கிறோம். உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, நம்ம இப்படிலாம் இருக்க போறோம்னு தெரியாது. ஆனால் முன்ன ரொம்ப எளிமையாய் சிறுமையாய் கஷ்டமாக இருந்தோம். இப்போ நம்ம எல்லாரும் நல்லா இருக்கிறோம். ஏனென்றா எல்லாரும் கர்த்தர் வழியில் தான், அவர் சொல்கிற வழியில் நடந்துட்டு போயிட்டு இருக்கிறோம். இனிமேலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் கொண்டு போகிற வழியெல்லாம் மேன்மையே. ஹல்லேலூயா. உயர்வே. கண்மலைக்கு மேலே கொண்டு போய் உன்னை நிறுத்த போகிறது சகோதரா, என் அருமையான மகளே, மகனே, உறுதியானது. கண்மலை உச்சியில உன்னை கொண்டு போய் நிறுத்த போகிறார். பயப்படாதே. ஹல்லேலூயா. Thank you Lord. அப்படியே யோவான் 16-13 வாசிங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். Thank you Lord. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல்
தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். தேங்க்யூ லார்ட். இப்பொழுது தேவன் பரிசுத்தாவி கொண்டு வழிநடத்துகிறார். அப்பொழுது மேகஸ்தம்பம், இப்பொழுது பரிசுத்தாவியானவர். அதைவிட மேன்மையான வழிநடத்துதல் தான் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொருத்தருடைய சிந்தையும் ஆண்டு தேவன் வழிநடத்தும் போது நிச்சயமாய் ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களையும் ஆராய்ந்து அறிந்து அழகாக அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தில் எப்பொழுதும் நமக்கு வெற்றி தான். ஹல்லேலூயா. தேங்க்யூ. அடுத்தபடியாக அவர்களுக்கு தேவன் செய்த அடுத்த ஒரு மிகப்பெரிய நன்மைகள் என்னவென்றால் உபாகமம் 30:9 வாசிங்க. 30:9 வாசிங்க. அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவன்களின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்க தொடங்கினார். ஆசீர்வதிக்க, பலுகி பெருக, எல்லாவற்றிலும் மேன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் அவங்களை நடத்தினார். ஒரு ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் கானானுக்குள்ள கொண்டு வந்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா அசுர ஒரு வளர்ச்சி தேவன், அதிவேகமான ஒரு வளர்ச்சி தேவன் கொடுத்து ஆசீர்வதித்தார். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி இப்பொழுது இருக்கிறத காட்டில் நீங்கள் 1000 மடங்கு பெறுவீர்களாக என்று சகல ஜாதியில் உங்களை மேன்மையாய் வைப்பேன் என்ற வாக்குத்தத்தங்கள்லாம் செயல்பட தொடங்குச்சு. கர்த்தர் ஆசீர்வதிக்க தொடங்கினார். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத நேரங்களிலே அதே தேவன் இன்றைக்கும் உனக்கும் எனக்கு இருக்கிறார். என்ன சூழ்நிலை வரட்டும், உன்னையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பது தான். அவர் நம்மை எடுத்துக்கொள்ளுகிற நாள் வரைக்கும் இந்த பூமியிலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டே இருப்பாய். நீங்கள் அதை விசுவாசிங்க. நீங்கள் விசுவாசிங்க. எந்த நெருக்கம் போராட்டம் வந்தாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உன்னை கொடுக்கிற கரமாய் தான் வைப்பார். நீ கடன் வாங்கி கொண்டிருக்கிற மாதிரி உன்னை வைக்க மாட்டார். ஒரு கால் இப்பொழுது தோய்வில், வறுமையில், கஷ்டத்தில் நீங்கள் இருப்பீர்களானால் நிச்சயமாய் நீ வளரப்போகிற, உன்னை ஆசீர்வதிக்க தொடங்க போகிறார், உன்னை வழிநடத்த போகிறார். நாளுக்கு நாள் உன்னுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மையாய் கொண்டு வரப்போகிறார். இதுதான் முதல் அடையாளமே. தம்முடைய பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்றால் முதலாவது இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க தொடங்கும். தேவன் கிருபையாய் நம்மை வழிநடத்தி நல்ல ஆசீர்வாதம் கொடுத்து நல்ல ஒரு நிலைமையில தேவன் கொண்டு வர தொடங்குவார். தேவச்சனமே, அது கர்த்தர் செய்கிறது. ஹல்லேலூயா. லூக்கா 24:50-51 வாசி கேட்போம். பின்பு அவர் பெத்தானியாவைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் பரம் ஏறுறதுக்கு முன்னாடி கூட எல்லாரையும் ஒலிவு மலையில வர சொல்லி சீஷர்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்தார். எவ்வளோ ஒரு நல்ல ஒரு இருதயம், நல்ல ஒரு பாருங்க, ஒரு ஆசீர்வாதமான தேவன் நமக்கு. அவங்க எல்லாரையும் ஆசீர்வதித்தார். எல்லாரையும் ஆசீர்வாதம் போட்ட பிறகுதான் அவர் மேலே ஏறி போனார். நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ண கர்த்தர் உங்களை வழிநடத்திட்டாருன்னா மற்றவங்க பண்ணுறாங்கன்னா நீங்கள் பயந்து போயிடாதீங்க. அதுபோல் நிறைய பேர் என்கிட்ட வந்தாங்க. இந்த மார்க்கெட்டில் இருக்கும்போது கூட, நடக்கும்போது கூட, என்ன மாதிரியே வியாபாரத்தை எதிரில் போட்டுட்டான். ஐயா, நான் என்ன செய்யறது? நான் சொன்னேன், கர்த்தர் கொடுத்த வியாபாரத்தை யாராலையும் கெடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த வியாபாரம் நீ ஆரம்பிச்ச, கர்த்தர் ஜெபத்தில் பேசினாரு, நீ தொடங்கியிருக்கிற. நீ சொல்லு, என் கர்த்தர் தொடங்கியிருக்கிறார், என்னை நடத்துவார். 3 மாதம் கழித்து அந்த வியாபாரத்தை செஞ்சவன், என் வண்டியும் கொடுத்துட்றேன், நீங்கள் வியாபாரத்தை பார்த்துங்க, என்னால் நடத்த முடியலன்னு சொல்லி ஒரு கூடுதலான வியாபாரத்தை அவர் கையிலேயே கொடுத்துட்டு போயிட்டான். தேவ பிள்ளைகிட்டே கொடுத்துட்டு போயிட்டான். எதிர்பார்த்து தொடங்கினவன். இந்த மாதிரி எத்தனை சாட்சியை நான் சொல்ல முடியும்? உங்களை கெடுக்க பல விதத்தில்
கெட்ட கெட்ட கலகம் மூட்டி, கெட்ட கெட்ட மனுஷங்களை வைத்து கலகம் மூட்டி என்ன செஞ்சாலும் நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் தேவ ஜனத்தை ஆசீர்வதிப்பது தான். ஹல்லேலூயா. சில நேரத்தில் உங்க வீடு வாடகை வீட்டு ஹவுஸ் ஓனரே உங்க மேல பொறாமையாயிடுவாங்க. உங்க போர்ஷனுக்கு வரணும்னு அவங்க ஆசைப்பட்டு உங்களை காலி பண்ணுவாங்க. நீ கீழே வா, நான் மேலே வரணும்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா என் வீட்டால தான் இவன் நல்லா இருக்கிறா, நீ காலி பண்ணின்னு போடா வெளியே அப்படின்னு சொல்லுவாங்க. வருத்தமே படாத. ஹவுஸ் ஓனரும் பொறாமப்படுவாங்க, உன் நண்பர்கள் பொறாமப்படுவாங்க. உன் தேவனாகிய கர்த்தர் செய்கிற வேலை அது. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். இதனால தான் மற்ற மக்களுக்கு ஒரு விதர்ப்பங்கள், ஒரு பெரிய வித்தியாசங்கள் காணப்பட்டது தேவ ஜனங்களுக்கும் மற்றவங்களுக்கும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யாத்ராகமம் 34:10 வாசிங்க. யாத்ரா 34:10. ஜீசஸ். ஹல்லேலூயா. உன்னோடு கூட நான் இருந்து செய்ய போற காரியம் பயங்கரமாக இருக்கும். உன்னோடு கூட நான் இருந்து செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும். ஒரு உடன்படிக்கை செய்கிறார் தேவன் மக்களோடு. அதை சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், உன் கூட நான் இருந்து செய்ய போற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா. Thank you Lord. மத்தேயுல என்ன சொன்னார் தன்னுடைய சீஷர்களுக்கு? நம்முடைய புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மத்தேயு 10:8 வாசிக்க கேட்போம். அதுல சீஷர்களை சொல்றாரு, நீ சகல அங்க அற்புதங்களை அடையாளங்களை நான் உனக்காக செய்வேன், பயங்கரமானதை செய்வேன். அங்க சொன்னாரு, இங்க சொன்னாரு, வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, நீ ஜெபிக்கும் போது வியாதிகள் போகும், பிசாசுகளோடும் பல அற்புதம் அடையாளங்களை செய்வார் கர்த்தர். உனக்கு எனக்கும் தேவன் செய்யற பெரிய பெரிய காரியங்களும் செய்ய போகிறாரு. இந்த புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரம், பல நோய்கள் குணமாகும், பல வியாதிகள் சுகமாகும், பல அந்தகாரங்கள் கட்டுகள் உடைந்து ஓடும். அப்படிப்பட்ட வித்தியாசமான காரியங்களை செய்வார்கள். மற்றவர்கள் புறஜாதிகள் தேடி வந்து உன்னை தேடி பார்த்து உட்கார்ந்து, ஐயா, அம்மா, சகோதரா, தம்பி, எனக்காக ஜெபம்னு சொல்லி வர போறாங்க. ஹல்லேலூயா. Thank you Lord. தேவனோடு நல்ல ஒப்புரவாயிருங்க, நல்ல உடன்படிக்கையோடு இருங்க, கர்த்தருடைய பிள்ளையா இருங்க, நல்லா கிட்டி சேர்ந்துருங்க, ஆண்டவருக்கு செல்ல பிள்ளைகளை மாறிடுங்க. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி ஒரு பிரத்யேகமான ஒரு தேவனாய் இருந்து அவளை ஆசீர்வதித்து அவளை புறஜாதிகளுக்குள்ள மேன்மையாய் வைத்தாரோ, அதே போல நம்முடைய தேவன் உன்னை இந்த புறஜாதியாகிய நாட்டில், இந்த அந்நிய பக்தி நிறைந்திருக்கிற நாட்டில் அவருடைய ஞாபகத்துக்கு மகிமையாய் உன்னையும் என்னையும் நிலைநிறுத்த போகிறது உறுதியானது. இப்பொழுது இருக்கிற நிலைமை அல்ல, இனி கர்த்தர் செய்ய போகிறது மேன்மையாய் இருக்க போகிறது. விசுவாசிங்க, கர்த்தர் உங்களோடு இருந்து வழிநடத்துவார். அற்புதமானவர், பயப்படாதீங்க. கர்த்தர் இந்த 5 காரியங்களை வித்தியாசப்படுத்தி அவங்கள காட்டுனதுனால புறஜாதிகளில் பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய தேசங்கள் எல்லாம் நடுங்கி போனது. இந்த தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகு
கைவிடுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதமான தேவனே, அப்பா உம்முடைய ஜனத்திற்கு எங்கள் அனைவருக்கும் கொடுத்த தேவ வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், தேவ வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதிரியான தேவனை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, பாக்கியமான தேவன் எங்களுக்கு. ஓ, நாங்கள் ஆண்டவரே ஒரு பாக்கியசாலிகள் என்று நாங்கள் அறிகிறோம். எங்களை இன்னும் மேன்மையாய் நடத்தும், அற்புதமாய் நடத்தும் ராஜா. ஆண்டவரே, இனி வர நாட்கள் என்ன செய்ய போகிறோம் என்று எதிர்பார்க்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் நீர் எப்படியெல்லாம் நடத்தி இருக்கிறீர் தம்முடைய ஜனத்தை என்று நீர் உதாரணம் காட்டி உம்முடைய தூதுவை ஆகாரத்தை நீர் வழங்கினதுக்காய் ஸ்தோத்திரம். அவள் வஸ்திரங்கள் பழசாக போகவில்லை, கால்கள் வீங்கவில்லை. ஆண்டவரே, எப்படிப்பட்ட தேவன்! ஹல்லேலூயா. பாதரட்சை தேயவில்லை. ஹல்லேலூயா. அப்படியே அதே நடத்துதல் இப்பொழுதும் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம நடத்திட்டீங்க, இனிமேல நடத்த போறீங்க. இன்னும் புறஜாதிகளுக்குள்ள புகழ்ச்சியாக எங்களை வைக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை, சமாதானம், இரக்கம் எல்லார் மீதும் உண்டாவதாக. கர்த்தர் அற்புதமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்போதும் இருப்பதாக. ஹல்லேலூயா.